விளையாட்டுத்துறை சார்ந்த படிப்புகள் குறித்து தொடர்ந்து பேசலாம். இது குறித்த சந்தேகத்துடன் தற்போது விழுப்புரத்திலிருந்து சிலம்பரசன் என்ற நேயர் தொலைபேசி அழைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் சிலம்பரசன், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சிலம்பரசன். மேடம், இப்போ எங்க தம்பி கிரிக்கெட் பேர்ல கலந்துக்கிட்டு பெங்களூர்ல போய் விளையாடுனாரு ஸ்டேட் லெவல்ல. சரி. விளையாட பார்த்து அவருக்கு ஒரு சில சான்ஸ் கொடுத்தாங்க. சான்ஸ் கொடுக்க முடியாதால திரும்ப பணம் கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சரி. ஏற்பட்ட பிறகு சரி எங்களால முடியலன்னு சொல்லிட்டு பணம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு விலகி வந்துட்டோம் மேடம். சொல்லுங்க சிலம்பரசன். அவர் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப பிசிஏ படிச்சிட்டு இருக்காரு. பரிச்சை தேர்ட் இயர் முடிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசுங்க. தேர்ட் இயர் முடிச்சிட்டு இருக்காரு. திரும்ப அவர் இந்த ஸ்போர்ட்ஸ் லைன்ல போக முடியுமான்னு கேக்குறேன் சார். சிலம்பரசன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, இப்போ படிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அவரோட காலேஜ்லேயே நீங்கள் அந்த ஃபிசிக்கல் டைரக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவர் காலேஜ் லெவலில் இருக்கக்கூடிய மேட்சஸ்க்கு உங்களை அவர் அனுப்புவார். அதே நேரத்தில் நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய அந்த விழுப்புரத்தில் உள்ள ஒரு கிரிக்கெட் சங்கத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா இவன் எப்பப்போ செலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லி அவங்க அந்த விழுப்புரம் மாவட்ட அணிக்காக விளையாட வைப்பாங்க. அப்புறம் அது அப்படியே ஸ்டேட்டு நேஷனல் லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து அடுத்ததாக நெல்லையிலிருந்து முருகன் என்ற நேயர் சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். வணக்கம் முருகன், உங்கள் சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க முருகன். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். உங்களோட பேட்டி சிறப்பாக இருந்து ரொம்ப நன்றி சார். என்னோட குழந்தை பையன் சபக் டக்ரோன்னு சொல்லி ஒரு கேம்ல நேஷனல் லெவல் விளையாடிக்கிட்டு இருக்காப்புல. இப்ப இன்ஜினியரிங் தேர்ட் இயர் முடிச்சுட்டான். இப்ப ஃபைனல் இயர் போறான். இந்த கேம் அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவனா சேர்ந்து அவனா இந்த லெவலுக்கு முன்னேறிட்டான். பட் இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க சொன்ன யூனிவர்சிட்டி எப்ப கால் ஃபார் பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜி எப்ப கால் ஃபார் பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணணுங்கிற கொஞ்சம் ப்ரொசீஜர் தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது நீங்கள் ஏப்ரல் மாத முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதில் நீங்கள் அந்த டெக்னாலஜி கோர்சஸ் எடுத்து படிக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் எந்த கோர்சஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம். நீங்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் அதில் இருக்குது. அடுத்ததாக தொடர்ந்து வேலூரிலிருந்து சரிதா தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சரிதா, உங்கள் கேள்வி என்ன? சார், நான் எம்காம் பிஎட் முடிச்சிருக்கேன். ஹலோ, சொல்லுங்க சரிதா. எம்காம் பிஎட் முடிச்சிருக்கேன். இந்த இயர் பிபிஎட் சேரதா இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, அதெல்லாம் படிச்சா ஜாப் எல்லாம் கிடைக்காது, நீ பிஎட் முடிச்சிருக்கே அது போதும்னு சொல்லிட்டாருங்க. அது படிச்ச அவர் ஆர்மில இருக்காரு, அதனால ஆர்மி கோட்டால ஜாப் கிடைக்குங்களா அது முடிச்சா? இல்லை, நீங்கள் தானே படிக்க போறீங்க. ஆமா, நான் தான் படிக்க போறேன். அந்த கோட்டா வச்சு ஜாப் கிடைக்குங்களான்னு? அதை வச்சு உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் பிபிஎட் முடிச்சிங்கன்னா பிபிஎட் வச்சு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்காவது உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் அதாவது பெண்களுக்கும் ஆர்வம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் பெண்களுக்கு எந்த மாதிரியான முன்னேற்றங்களை அறிக்க அரசு சலுகைகள் வழங்கி வராங்க? பெண்கள் இன்னும் எந்த அளவு விளையாட்டுத்துறைக்குள்ளே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, பெண்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 30% இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குது. அதனால் அது ஜென்ரல்லையும் அவங்க வர முடியும், 30%லையும் அவங்க இப்போ இடம் பிடிக்க முடியும். அது போக உடனடியாக வேலைவாய்ப்பு அவங்களுக்கு கேட்குறாங்க. லேடி டீச்சர்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. இதுலேயே நீங்கள் எம்ஃபில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய சாயினுடைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் அதில் இருக்குது. பிஹெச்டி பண்ணுறப்பவும் நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ 22,000 ரூபா மாதம், 22,000 ரூபா பிஹெச்டி படிக்கணுன்னா 22,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற ஸ்கீமெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு நல்ல எதிர்காலம். இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு லெக்சரரோட பாதி சம்பளத்தை இவர் வாங்க முடியும். படிச்சுக்கிட்டே இவங்க சம்பாதிக்க முடியும். அதாவது வருஷத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் குறைஞ்சது கொடுக்குற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஈரோட்டிலிருந்து பாஸ்கரன் தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் பாஸ்கரன், உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் சார். சொல்லுங்க பாஸ்கரன், உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நான் 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சுக்கிறேன் சார். டிப்ளமோ டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் முடிச்சேன் சார். 2011 முடிச்சேங்க சார். சொல்லுங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானதை பற்றி படிக்கணுங்க சார். அதான் என்ன படிக்கலாங்க சார்?
அது நீங்கள் மறுபடியும் டிப்ளமா படிச்சிருக்கிறதுனால நீங்கள் பிஎஸ்சி படித்து தான் ஆகணும். நீங்கள் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அப்படின்னு இருக்குது, பிஎஸ்சி யோகா இருக்குது. ஸோ அந்த லைனில் நீங்கள் மேலே படித்து அதுக்கு மேலே எம்எஸ்சி எல்லாம் இருக்குது, அதில் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அதாவது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பெண்களுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது, சலுகைகளும் அதிக அளவில் இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் படிக்கிற ஆண் பெண் அவர்களுடைய விகிதாச்சாரம் எந்த அளவு இருக்குது? ஒரு 40% இருக்கும். 40% வந்து கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போது அவங்களுக்கு பாதுகாப்பும் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்ட்ரிக்ட், எல்லா காலேஜ்லேயும் பல்கலைக்கழகத்திலையும் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கும். ரேகிங்கே இருக்காது பொதுவாக. ஏன்னா நேரடியாக அவங்க ஸ்டாஃபோட மிங்கிள் ஆகிறதுனால அந்த வாய்ப்புகள்லாம் குறைவு. அதனால் அவங்களுக்குன்னு தனி ஹாஸ்டல் இருக்குது, ஜென்ஸுக்கு தனி ஹாஸ்டல் இருக்குது. ஸோ படிப்பை தவிர வேறு எண்ணங்கள் வராத அளவுக்கான ஒரு சூழல் அங்கே இருக்கும். ஒரு நல்ல சூழலில் அவங்க நல்லா படிக்க முடியும். அடுத்ததாக சென்னையிலிருந்து பிரபாகரன், வணக்கம். உங்கள் கேள்வி என்ன? பிரபாகரன், உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஓகே மேடம். மேடம் சொல்லுங்க பிரபாகரன். மேடம், என்னுடைய மைத்துனருடைய மகன் வந்து ஹாக்கி விளையாடுறாரு மேடம். அவர் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, தொடர்ந்து பேசுங்க. அது அவங்க மறுபடியும் ஃபாலோ பண்ணலாமா மேடம் அந்த ஹாக்கியை? ஆமாம், ஹாக்கி ஒரு நல்ல ஒரு சான்சஸை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஐபிஎல் மாதிரி ஹாக்கிலையும் லீகெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன சென்னையில் இருக்கிறதுனால நீங்கள் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் எக்மோருக்கு போங்க. அங்கே ஹாக்கிக்கான அமைப்புகள் இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் முறையாக அப்ரோச் பண்ணி அங்கே அவங்க இருக்கக்கூடிய லீகு அல்லது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயும் விளையாடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இப்போது விளையாட்டுத்துறையில் வந்து ரொம்ப பேசிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன பேச்சுலர் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇன்னு இருக்குது, பிபிஇ இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது, பிபிஇ இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா நம்ம பிபிஎட், எம்பிஎட் அந்த கோர்சஸ். இதில் வந்து என்னென்ன பாடங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தற்போது பாலாஜி என்ற நேர் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் பாலாஜி, உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், எனக்கு 36 வயசு ஆகுது. டிகிரி முடிச்சிருக்கேன். நாங்கள் ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் ஏதாவது படிக்க முடியுமா சார்? படிக்கிற வேலை வாய்ப்பு கிடைக்குமா எங்களுக்கு? கரஸ்பாண்டன்ஸு பிபிஎட், எம்பிஎட் நீங்கள் நேரடியாக படிக்க முடியாது. சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற எந்த துணை சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து படித்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, புரியல சார் எனக்கு. என்ன அதாவது பயோமெக்கானிக்ஸ், யோகா, எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, இந்த மாதிரி பல கோர்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒன்று எடுத்து அதில் நீங்கள் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன விளையாட்டுக்கு வீரன் எந்த வயதுக்கு என்ன சாப்பிட்ணும், ட்ரைனிங் டயத்தில் என்ன சாப்பிட்ணும், மேட்ச் டயத்தில் என்ன சாப்பிட்ணும், ஸோ இந்த நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அந்த நியூட்ரிஷனிஸ்டாக நீங்கள் போகிறதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வயசாகிடுதுன்னு சொல்கிறீங்க. அதாவது நேரடியாக நீங்கள் விளையாட்டு இதில் போகாமல் அது தொடர்பான படிப்புகள் நிறைய இருக்குது. அதில் நீங்கள் படித்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ்லையும் இந்த பாடங்கள் கரஸ்பாண்டன்ஸில் பிபிஎட், எம்பிஎட் அப்படிங்கிறதுக்கு இருக்காது. மற்ற இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, துணை பிரிவுகள், அலைடு சயின்சஸ், அதில் நிறைய பிரிவுகளில் படித்து ஏறக்குறைய 60 விதமான கோர்சஸுக்கு மேலே நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் படித்து முன்னேற முடியும். அடுத்ததாக மதுரையிலிருந்து மீனாட்சி சுந்தரம், வணக்கம். உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். மீனாட்சி சுந்தரம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு 2 கொஸ்டின் சார். ஒன்று வந்து இந்த ஐஐடி என்ட்ரன்ஸ்லயாவது இல்லை அட்மிஷனில் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எதுவும் ப்ரிவிலேஜ் இருக்கா சார்? இன்னொன்று வந்து காலேஜஸில் வந்து பிடி மாஸ்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? இல்லை, நீங்கள் ஐஐடிங்கிறப்போ அவங்களுக்குரிய ஒரு 10% இருக்கும். அதனால் அதில் நீங்கள் வாய்ப்புகள் பெற முடியும். நீங்கள் காலேஜ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எம்பிஎட் முடித்திருக்கணும், பிபிஎட் படித்து எம்பிஎட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எம்ஃபில் அது லெக்சரருக்கான ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது பிஹெச்டி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். ஏறக்குறைய பிஹெச்டி முடித்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு காலேஜில் நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னாலே ஏறக்குறைய ஒரு 45,000 ரூபாய் மாதம் வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக மதுரையிலிருந்து பாலமுருகன், வணக்கம். உங்கள் கேள்வி என்ன? வணக்கம் மேடம்.
சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? நான் பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன் மேடம். எனக்கு வந்து பால் பேட்மிண்டன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் நான் ஸ்கூல் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் வந்திருக்கேன். இப்போ எந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம், படிக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம்? இல்லை, நீங்கள் என்ஜினியரிங் முடிச்சிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜிங்கிற எங்களோட கோர்சஸ் இருக்குது, அதில் நீங்கள் படித்து ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. அதாவது இப்போது இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த படிப்புகளை படிக்கிறவங்க வந்து, அதாவது குறிப்பாக பிபிஎட் எம்பெட் படிக்கிறவங்க, அவங்களும் வந்து உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இந்தியாவில் 185% செடண்டரி லைஃப், அதாவது எந்த ஆக்டிவிட்டியும் செய்யாதவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதே போல் 119 பேர் தான் அக்கேஷனலாக அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்காங்க. 4% தான் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு நிலையில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 60% குழந்தைகளுக்கு பேசிக் ஸ்கில்ஸே அவங்களால செய்ய முடியல. அவங்களோட மூமெண்ட்ஸு, பாடி ஸ்ட்ரக்சரே ஒரு 40% குழந்தைங்களுக்கு சரியாக அமையவில்லை. இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் 74% மக்கள் காய்கறி பழங்களே சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு ஃபிட்னஸுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் விளையாட்டை பயன்படுத்தி கொள்வது மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பும் தரக்கூடிய ஒரு தன்மை உடற்கல்விக்கு உண்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பெரும்பாலான குழந்தைகளை விளையாடுறதுக்கே வந்து அலோவ் பண்ணாத இந்த சுச்சுவேஷனில் இப்படி வளர்கிற குழந்தைகள் மனதளவில் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கெல்லாம் ஆளாக்குறாங்க? நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரமாவது அவங்கள விளையாட விடணும். இப்போ ஸ்கூல்ஸ்லேயே வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ முன்னெல்லாம் படிப்புன்ட்டு இருந்தாங்களே ஒழிய, இப்போ நீங்கள் இதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸோ அல்லது மற்ற ஸ்கூல்ஸ்லேயோ பிஇடி ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸும் இருப்பாங்க, யோகா டீச்சர்ஸும் இருப்பாங்க, டென்னிஸ், ஃபுட்பால் அப்படின்ற மாதிரி அந்த விளையாட்டுக்கும் கோச்சஸ் இருப்பாங்க. ஸோ அது இப்போ நீங்கள் இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு ஒரு ஐடி வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ, அந்த கம்பெனியில் நீ படிப்பு இல்லாமல் வேறு என்ன இதில் நீ வந்து நல்லா சாதனை பண்ணியிருக்க, அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த மாதிரியான ஆட்களை வேலைக்கு வைக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அதனால் உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன், அந்த உடம்பை வளர்க்கணும். அதே நேரத்தில் வேலைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில், பெரும்பாலான ஸ்கூல்ஸில் அந்த பிடி பீரியடை வந்து மற்ற டீச்சர்ஸ் கடன் வாங்கி கிளாஸ் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. தொடர்ந்து தற்போது கரூரிலிருந்து பிரியா என்ற நேர் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் பிரியா, உங்கள் கேள்வி என்ன? சார், நான் பிகாம் முடிச்சிருக்கேன் சார். நான் ஸ்டேட் பிளேயர் சார். 4 தடவை ஸ்டேட் பிளேயர் வின் பண்ணியிருக்கேன் சார் வாலிபாலில். சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இப்போ நான் காலேஜுக்கு ஒரு டீச்சராக போகணும்னா அந்த மாதிரி என்ன சார் படிக்கலாம்? அதான் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கிறதுனால பிபிஎட் எம்பிஎட் போகணும். ஓகே சார். அதுக்கப்புறம் லெக்சரர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது, ஸ்லெட்டு நெட்டு அப்படிங்கிற டெஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா காலேஜுக்குரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நீங்கள் பிஹெச்டி பண்ணிங்கன்னா இந்த ஸ்லெட்டு நெட்டு இல்லாமலே உங்களுக்கு கல்லூரியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொடர்ந்து அடுத்ததாக சிதம்பரத்திலிருந்து சுபா. வணக்கம், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார். சுபா சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்க இருக்கு, எந்த காலேஜ்ல இருக்கு, இது எப்படி நாங்கள் அப்ளை பண்றது? எந்த கோர்ஸ் சொல்றீங்க? நாங்கள் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கோம் சார். பிஎஸ்சி பிஎட் அது எஜுகேஷனல் சம்பந்தமானது இல்லை? ஆமா சார். ஆமா, நீங்க விளையாட்டுக்கு வரணும்னா தனியா பிபிஎட் படிக்கணும், பிபிஎட் எம்பிஎட் படிக்கணும். அது சார், அது எங்க நாங்க எப்படி? நீங்க சிதம்பரம்ங்கறப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருக்கு. அப்படிங்களா சார்? ஆமா. தேங்க்யூ சார். அதாவது நிறைய பேருக்கு விளையாட்டுத்துறை சார்ந்த படிப்புகளில் சந்தேகம் இருக்கிறத பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து பேசலாம். கற்க கஸ்டர நிகழ்ச்சி இடைவேளைக்கு பிறகு தொடரும்.